ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ குருமா. இது இட்லிக்கு தோசைக்கான சைடிஷ். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 2-3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ வந்துருச்சு, அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா பொருள், கரம் மசாலா, கறி மசால், கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. இப்போது பேனில் ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டிங்களா தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் கறி மசால் பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகணும். டொமேட்டோ வணங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா கோகோனட் பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலா ஐட்டம்லாம் பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு
தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ ஒரு டம்ளர் தண்ணி மொத்தம் நான் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம பொட்டேட்டோ போட்டோம்னா இன்னும் கிரேவி கொஞ்சம் திக்காகும். அதனால் தண்ணி வந்து இப்போ சேர்த்தியே விட்டுக்கலாம். சால்ட்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ரொம்பவும் நல்லா மேஷ் பண்ணி போட்டுறாதீங்க. குழம்பு கொதிக்கும்போது எல்லாம் கரைஞ்சிரும். ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. இல்லாட்டி பொட்டேட்டோ போட்டதே தெரியாது ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா. பொட்டேட்டோ போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ண விடுங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். கிரேவி எல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொட்டேட்டோ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.